Good morning, students. Today we are going to learn Unit 2 poem, The Listeners. This is a memory poem, very important. So you listen carefully. In our textbook, take page number 127. First, we have to see the glossary. First one, champed. Champed means bit and chewed upon noisily. சாம்ப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குதிரை வாயில் வந்து அதனுடைய உணவுப் பொருளை வந்து அசை போட்டு சாப்பிடும்ல, அதுக்கு பேர் தான் சாம்ப்ட் அப்படின்னு அர்த்தம். மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஃபர்னி. ஃபர்னி மீன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஃப்ளவர்லெஸ் பிளான்ட்ஸ். ஃப்ளவர்லெஸ் பிளான்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூக்களற்ற செடி அப்படின்னு அர்த்தம். பெரணி செடி, அதை தான் வந்து ஃபர்னி அப்படின்னு சொல்லுவோம். Moving to the next one, turret. Turret means a small tower that projects from the wall of a building. அதாவது ஒரு பில்டிங் கட்டடத்து மேலே ஒரு சின்ன கோபுரம் மாதிரி இருக்கும். அந்த நான் உங்களுக்கு பிக்சரில் காட்டியிருக்கேன் இல்லையா, அதை தான் டேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஃபாரினில் இருக்கும். பழைய காலத்து கட்டடத்துலலாம் இப்படி ஒரு கட்டடத்துக்கு மேலே ஒரு கூரை மாதிரி உள்ள ஒரு அமைப்பு, அதுதான் டேரட். கோபுரம் மாதிரி உள்ள அமைப்பு, அதை தான் டேரட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஸ்மோட். ஸ்மோட் மீன்ஸ் நாக்கிங் லவுட்லி. சத்தமாக ஓங்கி கதவை தட்டுறது, அதுக்கு பேர் தான் ஸ்மோட் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பார்க்க போனால் சில். சில் மீன்ஸ் அ ஹரிசாண்டல் பீசஸ் ஆஃப் டிம்பர் பெனீத் எ விண்டோ ஆர் அ டோர். அதாவது ஜன்னல் பக்கத்துலேயோ அந்த விண்டோ பக்கத்துலேயோ ஒரு ஹாரிசாண்டலாக ஒரு முக்கில் இருக்கிற மாதிரி ஒரு டிம்பர், அந்த டிம்பர் அடிச்சிருக்காங்க பார்த்தியா, அதுக்கு பேர் தான் சில் அப்படிங்கிற பேர். அது என்னன்னு சொல்லுவோன்னா, ஜன்னல் அடிக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் தான் சில். நெக்ஸ்ட்டு வந்து பெர்ப்ளெக்ஸ்ட். பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னா கன்ஃபியூஸ்ட். கன்ஃபியூஸ்ட் அப்படின்னா குழப்பமாக இருக்கிறது, அதான் பெர்ப்ளெக்ஸ்ட். பெர்ப்ளெக்ஸ்ட் மீன்ஸ் கன்ஃபியூஸ்ட். மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், த்ராங்கிங். த்ராங்கிங் மீன்ஸ் க்ரௌடிங். க்ரௌடிங் கூட்டமாக இருக்கிறது, அதுக்கு பேர் தான் த்ராங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், ஹர்க்கனிங். ஹர்க்கனிங் மீன்ஸ் லிசனிங் அட்டென்டிவ்லி. கவனமாக கூர்ந்து கேட்குறது, அதுக்கு பேர் தான் ஹர்க்கனிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம போயத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Dear students, now we are going to see the poem. Before seeing the poem, warm up first. You are walking into a grove at 12 noon. You feel that somebody is following you. When you look behind, nobody is there. How would you feel? What would you do? Share it in the class. அதாவது நீ நைட்டு 12 மணிக்கு நீ ஒரு தோப்புக்குள்ளே நடந்து போனேன்னா, யாரோ உன்னை பின்தொடர்ந்து நடந்து வர்ற மாதிரி தெரியுது. பின்னாடி திரும்பி பார்க்குற, யாருமே இல்லை. அப்போ உனக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உன்னுடைய கிளாஸில் வந்து ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம என்ன செய்வோம், பயந்துருவோம். அது நைட்டு 12 மணிக்கு போகவே பயப்படுவோம். அப்படியே போனாலும் யாராவது பின்தொடர்ந்து வராங்கன்னா பயந்தே செத்துருவோம். அப்படி இருக்கக்கூடாது. எதுனாலும் என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். படித்த பிள்ளைங்க நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. என்ன, எதுக்கு, ஏன் அப்படிங்கிறத வந்து ஆராய்ஞ்சு பார்க்கணும். பேய் அடிச்சிரும், அதை அடிச்சிரும் அப்படின்லாம் பயமுறுத்துவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. தைரியமாக இருக்கணும் எப்போதுமே. இப்போ நம்ம போயத்துக்குள்ளே போகலாம். போயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி போயம் எழுதின ஆத்தரை பற்றி பார்க்கலாம். வால்டர் டி லா மேர் அப்படிங்கிறவர் தான் இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு. அவரை பற்றி பார்க்கலாம். வால்டர் டி லா மேர் 1873 to 1956 அவருடைய காலம். ஹி வாஸ் ஆன் இங்கிலீஷ் போயட். இவர் ஒரு ஆங்கில கவிஞர், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்ட். சிறுகதைகள் எழுதுவார், நாவல் எழுதுவார். ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபார் சில்ட்ரன். குழந்தைகளுக்காக பெஸ்ட்டாக எதுனாலும் செய்வார்.
The Listeners is said to be his most famous poem. The Listeners நம்ம பாடத்தில் கொடுத்துருக்குற அந்த போயம் வந்து The Listeners அப்படிங்கிற போயம். அவர் வந்து இதில் ரொம்ப ஃபேமஸாக இந்த போயம் வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு கவிதை. அதை அப்படி என்ன ஃபேமஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த போயத்தில் வந்து நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் அ மெமரி போயம். ஸோ யூ லிசன் கேர்ஃபுல்லி. First, is there anybody there? Said the traveler, knocking on the moonlit door, and his horse in the silence champed the grasses of the forest ferny floor, and a bird flew up out of the turret above the traveler's head, and he smote upon the door again a second time. Is there anybody there? Said the traveler. ஒரு ட்ராவலர், ஒரு பயணி ஒரு குதிரை மேலே ஏறி அவர் வந்துட்டுருக்காரு. அவர் ஒரு காட்டு பகுதியில் வரும்போது ஒரு வீடு, தனிமையான ஒரு வீடை பார்க்குறாரு. அந்த வீட்டில் போய் இஸ் தேர் எனிபடி தேர், யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு கதவை தட்டுறார். நாக்கிங் அப்படின்னா கதவை தட்டுறது. மூன்லிட் டோர் அப்படின்னா நிலவு வெளிச்சத்தில் அந்த கதவை போய் தட்டுறாரு. தனியாக காட்டுக்குள்ளே உள்ள வீட்டில் போய் அவர் போய் தட்டுறாருப்பார். And his horse in the silence champed the grasses. அந்த இடமே அப்படி நிசப்தமாக அமைதியாக இருக்குது. அந்த நேரம் அந்த குதிரை சாப்பிட்ற அந்த அசை போடுற சத்தம், புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்திருக்கும் இல்லையா, அது தனியாக அசை போடுற அந்த சத்தம் மட்டும் அங்கே அமைதியாக கேட்குது. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர், அந்த காடு முழுவதும் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்னி ஃப்ளோர் அப்படின்னா ஃபர்னின்னா பூக்களற்ற செடி, அதாவது பெரணி செடின்னு நம்ம சொல்லுவோம். அது நான் உங்களுக்கு போன வீடியோவில் நம்ம காட்டின மீனிங்ஸில் அது பார்த்துருக்கலாம். அண்ட் பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டெரட். டெரட் அப்படின்னா அந்த கோபுரத்தின் மேலேருந்து ஒரு பறவை பறந்து போகுது. அபோவ் த ட்ராவலர்ஸ் ஹெட், அது யார் மேலே பறந்து போகுது அப்படின்னா ட்ராவலரோட தலை மேலே பறந்து போகுது. அண்ட் ஹி ஸ்மோட் அப்பான் த டோர் அகெயின் அ செகண்ட் டைம். ஸ்மோட் மீன்ஸ் நாக்கிங் லவுட்லி. ரெண்டாவது சத்தமாக அவர் தட்டுறார். ஸ்மோட் அப்படின்னா சத்தமாக தட்டுறது. ரெண்டாவது சத்தமாக தட்டுறாரு. ஆனால் யாருமே அந்த வீட்டிலேருந்து என்ன செய்யலை, என்னன்னே கேட்கல. நெக்ஸ்ட்டு, இஸ் தேர் எனிபடி தேர் ஹி செட், பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். திருப்பியும் தட்டுறாரு. ஆனால் ஒருத்தர் கூட அங்கேருந்து இறங்கி வரல. டிசெண்டட்னா இறங்கி வர்றது. இறங்கி யாருமே வரல, அவருக்கு பதில் சொல்லலை. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் சில். அதாவது லீஃப் ஃப்ரிஞ்ச்ட் சில் அப்படின்னா அந்த ஜன்னல் கதவு, அந்த ரூமில் உள்ள ஜன்னல் கதவுக்கு இடையிலலாம் அப்படியே செடிகள்லாம் படர்ந்து கிடக்கு. காட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா, யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் ஜன்னல் மேலெலாம் செடியெலாம் வளர்ந்து கிடக்குது. லீன்ட் ஓவர் அண்ட் லுக்ட் இன்டு ஹிஸ் கிரே ஐஸ். யாருமே அவரை பார்க்க வரலை. வெளியே எட்டி பார்க்குறது லீன்ட் அப்படின்னா. யாருமே அந்த கிரே கலர் ஐஸுடைய அந்த மனிதனை சாம்பல் நிற கண்களுடைய மனிதனை பார்க்க வரல. ஃபாரினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சாம்பல் நிற கண்ணு தான் இருக்கும், நமக்கு தெரியும் இல்லையா. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேர் ஹி ஸ்டுட் பெர்ஃப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். பெர்ஃப்ளெக்ஸ்ட் அப்படின்னா குழப்பமான நிலையில். யாருமே எட்டி பார்க்கலன்னு அந்த வீட்டில் யாருமே இல்லையோ அப்படின்னு இவர் நினச்சிக்கிறார். இந்த பயணி, இந்த ட்ராவலர் நினச்சிட்ருக்கார். பட் ஒன்லி எ ஹோஸ்ட் ஆஃப் பேண்டம் லிசனர்ஸ். அப்போ அவர் நினைக்கிறாரு, அவருடைய கற்பனை தான் ஹோஸ்ட் அப்படின்னா பேய்கள். பேண்டம் லிசனர்ஸ், பேண்டம்னாலும் அந்த பிசாசுகள்லாம் கவனிச்சிட்ருக்கு போல். அந்த வீட்டுக்குள்ளே பேய் தான் இருக்குது. அப்போ பேய்கள்லாம் நம்ம தட்டுறது கவனிச்சிக்கிட்டு இருக்கு போல் உள்ள அப்படின்னு நினைக்கிறார். தட் டுவெல்ட் இன் த லோன் ஹவுஸ் தென். அந்த லோன்லியாக இருக்கிற வீட்டில் அந்த பேய்கள் தான் நம்ம சொல்கிற சத்தத்தை கேட்டுட்ருக்கு. ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட். அது கவனமாக கவனிச்சிட்ருக்கான். எதில்? மூன்லைட், அந்த நிலவு வெளிச்சத்தில் உள்ளேருந்து கவனிச்சிட்ருக்கு. டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மென். அந்த உலகத்து மனிதர்கள், இந்த உலகத்து மனிதன் பேசுகிறத அந்த உலகத்து மனிதன் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டுட் த்ராங்கிங் த ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் அண்ட் த டார்க் ஸ்டார். அந்த படிக்கட்டில் நின்று த்ராங்கிங், கூட்டமாக நின்று அவங்க உள்ள பேய்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்து மனிதன் பேசுகிறத அந்த உலகத்தில் உள்ள அந்த பேய்கள்
வந்து கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு கற்பனையானது தான், கற்பனையான கதை தான். தட் கோஸ் டவுன் டு த எம்டி ஹால். அது எங்கே போதான், அப்படியே அமைதியாக இருக்கிற ஹாலுக்கு அது பாட்டில் போகுது. ஹர்க்கனிங் இன் அண்ட் ஏர் ஸ்டர்ட் அண்ட் ஷேக்கன். காற்றுக்கு அப்படியே அமைதியாக இருந்தவொடனே காற்றெல்லாம் அப்படியே அசைது, நடுங்குது. அந்த ஹர்க்கனிங் அப்படின்னா கூர்ந்து கேட்குது. அந்த காற்றின் அசைவுலையும் இவங்க தட்டுறதை வந்து அந்த பேய்கள் வந்து கூர்ந்து கேட்குது. பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். அந்த ட்ராவலர் வந்து கூப்பிடுறத அந்த பேய்கள் வந்து லிசன் பண்ணிகிட்ருக்கு, கேட்டுட்ருக்கு அப்படின்னு இந்த போயட் வந்து விளக்கி சொல்லியிருக்கார். இந்த போயம் வந்து என்னை பொறுத்தளவில் ரொம்ப ஒரு இதாக அவர் எழுதின மாதிரி தெரியல. இதை இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுக்கு பேய் பாடத்தெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்காங்கன்னு தெரியல. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் கொடுக்கப்பட்ட போயம் வந்து அவர் கவிஞர் வந்து ஒரு கற்பனையாக உருவகித்து நல்லா எழுதியிருக்காரு. அதனால் நம்ம கண்டிப்பாக இந்த மெமரி போயத்தை வந்து நீங்கள் படித்து எழுதி எனக்கு அனுப்பணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ போயம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா புக் பேக் எக்ஸசைசஸ். டேக் பேஜ் நம்பர் 127. First, find a line from the poem to match the pictures given below and write it in the blank. அங்கே ஒரு சில பிக்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த புக் பேக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸை பற்றி நம்ம என்ன எழுதணும், இந்த பிளாங்க்ஸில் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹார்ஸ், அது வந்து சாம்ப் த ஹார்ஸ் இல்லையா, அந்த குதிரை வந்து அசை போட்டு உணவுப் பொருளை சாப்பிட்டுட்ருக்கு. அப்போ இந்த டேஷில் நீங்கள் என்ன எழுதணும், அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப் த கிராஸ் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, ஒரு டோர், அந்த ஜன்னல் கம்பியில் சில், ஃப்ரிஞ்ச்டு சில் இல்லையா. இப்போ நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர், நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். நெக்ஸ்ட்டு என்னென்னா ஒரு ஆந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் என்ன எழுதணும், பட் ஒன்லி ஹோஸ்ட் ஆஃப் பேண்டம் லிசனர்ஸ். பேய் எது, பேண்டம் லிசனர்ஸ். அங்கே யார் மட்டும்தான் கவனிச்சிட்டு இருந்தா, பேய்கள் மட்டும்தான் கவனிச்சிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேரட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அதில் என்ன எழுதணும், அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அவுட் ஆஃப் த டேரட். அந்த ஒரு பறவை அங்கேருந்து தான் அந்த லிசனர், அந்த ட்ராவலருக்கு மேலே தலை மேலே பறந்து போச்சுன்னு படித்தோம் இல்லையா, அதுதான் அண்ட் அ பேர்ட் ஃப்ளூ அவுட் ஆஃப் த டேரட். அடுத்தது பெரணி செடியை கொடுத்துருக்காங்க. இப்போ நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் பெர்ஃப்ளெக்ஸ்டு, குழப்பத்தோடு இருக்கிற மாதிரி. வேர் ஹி ஸ்டுட் பெர்ஃப்ளெக்ஸ்ட் அண்ட் சில். டேஷில் நீங்கள் அழகாக இதை வந்து நிரப்பணும். நெக்ஸ்ட்டு வந்து டேக் பேஜ் நம்பர் 128 பார்க்கலாமா. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கோட் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் டு சப்போர்ட் யுவர் ஆன்சர். அதாவது அங்கே கொடுத்துருக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு எழுதணும், உண்மையா பொய்யா அப்படின்னு எழுதணும். அது ஃபால்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன கோட் அப்படிங்கிறத நம்ம இதில் எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். த ட்ராவலர் கேம் அட் நூன். ஃபால்ஸ். அவர் வந்து நூன் டைமாக வந்தார், பகல்லே வந்தார் கிடையாது, நைட் டைம் வந்தார். ஃபால்ஸ்னால் அதுக்கு மீனிங் நாக்கிங் ஆன் த மூன்லிட் டோர். எப்போ வந்தார், மாலை மயங்கிற நேரம், அந்த இரவு பொழுதில் வந்தார், நிலா வெளிச்சத்தில் வந்தார். நெக்ஸ்ட் என்னென்னா, the house was situated in the forest. ஆமாம் தானே, ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தானே அந்த ஹவுஸ் இருந்தது. இட்ஸ் ட்ரூ. அதுக்கு கோட்ஸ் என்ன அப்படின்னா, ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக எப்படி இருந்தது, அந்த தரை ஃபுல்லாக ஃபர்னி ஃப்ளோர், அந்த பெரணி செடிகள் படர்ந்த நிலையில் இருந்தது. தேர்ட் ஒன், தேர் வேர் கோஸ்ட்லி லிசனர்ஸ் இன்சைட் த ஹவுஸ். எஸ், ட்ரூ. கோஸ்ட் தானே, பேய்கள் தானே அங்கே லிசன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாம். பட் ஒன்லி த ஹோஸ்ட் ஆஃப் பேண்டம் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட், த ட்ராவலர் கேம் டு த ஹவுஸ் பை பைசைக்கிள். பைசைக்கிளில் வந்தார். நோ, ஃபால்ஸ். அப்போ குவாட்ஸ் என்ன, அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப் த கிராஸஸ். அவர் வந்து என்னது, ஹார்ஸில் வந்தார். ஹார்ஸ் அங்கே இறக்கி விட்டுட்டு அது வந்து என்ன செஞ்சு, குதிரை அசை போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போய் அவர் வந்து கதவை தட்டினார்.
Next, the phantom answered and asked the traveler to go away. No, false. அந்த பேண்டம் அந்த பேய்கள் வந்து லிசன் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிச்சா ஏதாவது? கிடையவே கிடையாது. ஃபால்ஸ். அதுக்கு கோட் சொன்ன ஸ்ட்ரிக் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட். அந்த மூன்லைட் வெளிச்சத்தில் ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் என்னென்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? இதில் யார் வந்து பேசுகிறவர்? த ஸ்பீக்கர் இஸ் அ ட்ராவலர். யார் இதில் ஸ்பீக்கர்? த ட்ராவலர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த ஹார்ஸ் டூயிங்? அந்த ஹார்ஸ் அந்த குதிரை என்ன செஞ்சிட்டு இருந்தது? த ஹார்ஸ் வாஸ் பைட்டிங் அண்ட் சூவிங் த கிராஸ் நாய்ஸ்லி. அது வந்து புல்லை நல்லா மேய்ஞ்சிட்டு சத்தமாக சவச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ வேர் த லிசனர்ஸ்? யார் இங்கே லிசனர்ஸ்? த லிசனர்ஸ் வேர் த பேண்டம் ஆர் கோஸ்ட் ஹூ லீவ்ட் இன் த லோன்லி ஹவுஸ். அந்த தனியான வீட்டில் யார் வந்து கேட்டுட்டு இருந்தவங்க? அந்த கோஸ்ட், பேய்கள், பிசாஸ்கள் தான் கேட்டுட்டு இருந்தது. அதான் பேண்டம் அண்ட் கோஸ்ட். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டிட் த ட்ராவலர் ஃபீல் வென் நோபடி ஆன்சர்ட்? அவர் வந்து எப்படி ஃபீல் பண்ணார்? யாருமே தட்டுறப்ப சத்தமே கொடுக்கல பதிலுக்கு. அப்போ அவர் எப்படி ஃபீல் பண்ணார்? த ட்ராவலர் ஃபெல்ட் கன்ஃபியூஸ்ட். அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அண்ட் ஸ்டுட் ஸ்டில் வென் நோபடி ஆன்சர் கிம். அவர் நின்று கேட்டுகிட்டே இருந்தார், ஆனால் யாருமே அவருக்கு ஆன்சர் பண்ணலை. அவர் குழப்ப நிலையில் இருந்தார். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒர்க் இன் பேர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. பின்னாடியே கொடுத்துருக்காங்க வந்து. கொஸ்டின் நம்பர் 1, போயம் லைன் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நம்ம எழுதணும். ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர் பிக் அவுட் த வேர்ட்ஸ் அலிட்ரேட்டட். அலிட்ரேட்டட் அப்படின்னா போயமில் ஒரே லைனில் முதல் எழுத்து ஒன்று போல் வருது. ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதில் பாரு, ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். அதில் எஃப் அண்டர்லைன் பண்ணிக்கோ. அதுதான் அலிட்ரேட்டட் வேர்ட். இந்த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் ஃபாரஸ்ட் ஃபர்னி ஃப்ளோர். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். அந்த போயம் லைன்லேருந்து நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும். அதாவது போயமில் ஒரே மாதிரி உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து எழுதணும். ஒரே ஓசையுடைய சொல். இந்த ரைமிங் வேர்ட்ஸ் என்னெல்லாம்? ஹெட், செட், சில், ஸ்டில், தென், மென், ஹால், கேட். இதெல்லாம் வந்து ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னென்னா, ரைட் த வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் டு கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. ஆன்சர் பாரு. சைலன்ஸ், பேண்டம், லிசனஸ், லோன் ஹவுஸ், டார்க் ஸ்டேர், எம்டி ஹால், லோன்லி ட்ராவலர், நோ ஒன் டிசெண்டட், நோ ஹெட். அதாவது ரைட் த வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ் டு கிரியேட் எ சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி. சென்ஸ் ஆஃப் மிஸ்ட்ரி வச்சு எப்படி வந்து அவர் வந்து லைன் மேக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அந்த வேர்டுங்க தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, டிஸ்கஸ் இன் குரூப்ஸ், ட்ரா எ haunted house described in the poem and write a paragraph about in your own words. Poem உள்ள paragraph. The haunted house was standing, haunted na பேய் வீடுன்னு அர்த்தம். The haunted house was standing alone in the forest. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு தனியான ஒரு பேய் வீடு இருந்தது. The moonlight shone on his door. அதில் நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருந்தது. Birds lived undisturbed in the small tower on its wall and climbers grew on its window sill. அந்த ஜன்னல் வால்லலாம் என்ன செஞ்சுருந்தது? அந்த பெரணி செடிகள் படர்ந்து இருந்தது அந்த மரச்சட்டத்தில் மேலெலாம். The dark steps lead to the empty hall. அந்த டார்க் ஸ்டெப், அதாவது உள்ள அந்த வீட்டில் ஸ்டெப்லலாம் எப்படி இருந்தது? எம்டி ஹாலாக தான் இருந்தது. நோ ஒன் லீவ்ட் இன் த ஹவுஸ் ஃபார் எ லாங். நிறைய வருஷம் வாழாத மாதிரி, யாருமே அந்த வீட்டில் நிறையா வருஷம் வாழலைன்னா எப்படி இருக்கும் அந்த வீடு? அந்த மாதிரி இருந்துச்சு அந்த வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் நோட்டில் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். நீங்கள் எனக்கு படித்தும் பார்க்காம எழுதி காட்டணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது போயம், மெமரி போயம். அந்த போயத்தை நீங்கள் படித்து எனக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.